வணக்கம், என் பேர் நாகேஸ்வரன். நம்ம தேனி மாவட்டம் கம்பத்தை தாண்டி இருக்கிற குமுளி பைபாஸ் ரோடு, அதாவது குமுளியிலேருந்து பெரியகுளம் போகிற பைபாஸ் ரோட்டில் கரெக்டாக சொல்லணும்னா பூதிப்புறம்ன்ற ஊர் இருக்கும். அதுக்கு அந்த பூதிப்புறத்து ஊருக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அதில் ஸ்ட்ரைட்டாக பெரியகுளம் பைபாஸ் ரோட்லேயே வந்தோம்னா இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கும். பெட்ரோல் பல்க் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த இருக்கிற ஓம் சிவசக்தி அப்படின்ற திருக்கோயிலை இப்போ பார்க்கலாம். வாங்க. நாம் அந்த பைபாஸில் வெளியே பார்த்த இடத்துலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் கோயில், இந்த ஓம் சிவசக்தி அப்படின்ற கோயில். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள சிவன் பார்வதி சிலைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓம்ன்ற எழுத்தை நல்லா பெருசாக எழுதியிருக்காங்க. அவ்வளோ மற்ற கோயிலில் மாதிரி இல்லாமல் மற்ற கோயிலெல்லாம் சிவன் லிங்க வடிவில் இருக்கும், இங்கே மனித வடிவிலே இருக்கும். சிவனுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும், பராசக்திக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா முருகன் சிலையும் இருக்குது. ருத்ராட்சத்திலே கூற மாதிரி அமைச்சிருக்காங்க. சுற்றி தோட்டங்களாக தான் இருக்குது. இயற்கையாக தோட்டங்களுக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வணக்கம்ண்ணே. இது மற்ற இடம் மாதிரி இல்லாமல் இந்த சிவன் பார்த்திங்கன்னா மனித சிலை மாதிரி வச்சுருக்காங்க. என்ன காரணம்ண்ணே? அதாவது குடும்பத்தோடு இருக்கும்போது லிங்கமாக இருந்தாருன்னா எல்லாருக்குமே அது ஒரு இதாக இருக்குது. சரி, நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம், அப்பா அம்மா பிள்ளைங்க இருக்கோம்ல, சரி, அதே மாதிரி இங்கேயும் வந்து அவர் அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளான 2 பேர் விநாயகர் முருகனோட இருக்கும்போது இதோட அம்சம் சரி வேற மாதிரி இருக்கு. குடும்பத்தோடு இருக்கிற, ஆமாம், குடும்பத்தோடு இருக்கிறதுனால மனித இங்கே வர்றவங்களுக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவர் குடும்பம் மாதிரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் பேரும் புகழ், அவங்க எப்படி பேரும் புகழோட இருக்காங்க, அதே மாதிரி நம்ம குடும்பமும் பேரும் புகழோட அவங்கள மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வந்து இங்கே வேண்டி நின்னாலும் அவங்களுக்கு வேண்டுதல் உடனே நிறைவேறும். அந்த மாதிரி ஒரு அமைப்போட, அதாவது ஓம்குள்ளங்கும்போது பிரணவ மந்திரம் அதுதான் நம்மளோட உடம்பு. அந்த உடம்பு தான் இது கருவறையே, தாயோட கருவறை மாதிரி இங்கே கருவறை. இதுவும் உலகத்தில் எந்த மூலையிலையும் இல்லை. இவங்க 4 பேரும் இதே மாதிரி கருவறைக்குள்ளே இருக்கிறது. இதுதான் முதல் கோயில் தான். அது ஐயாவோட அம்மாவோட அருளால் இந்த கோயில் உருவானது. ஓம் நகரம் அப்படின்ற கூப்பிட்றதுக்கு என்ன காரணம்? அதே ஓம் அவங்களோட பேர்லேயே இந்த கோயில் நகரம் அமைஞ்சிருச்சு. அது எல்லாமே அம்மாவோட அருள் நடந்தது. சரிங்க. அதே அவங்க பேர்லேயும் இதையும் வச்சாச்சு. சாமி வணக்கம் சாமி. இது இந்த கோயில் என்னென்னைக்கு சிறப்பாக இருக்கும்? எந்தெந்த நாள்லாம்? எல்லா நாளுமே ஆளு கூட்டம் வந்தால் எல்லா நாளுமே சிறப்பாக இருக்கும். இப்போ புதுசாக இந்த கோயில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இப்போ ஒரு 10 வருஷமா இருக்கு. அப்போ அம்மாவெல்லாம் பூமிக்குள்ளே இருந்தாங்க. கனவுல சொல்லி தான் தோண்டி எடுத்து மேலே வச்சு இப்போ உத்திராட்சினால கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கு. அதனால ஆளுங்க வர்றப்பெல்லாம் எப்போ வந்தாலும் இங்கேயே பூசாரி இருப்பார். எப்போ வந்தாலுமே திருவிழா மாதிரியே இருக்கும். தைப்பூசத்துக்கு மகா சிவராத்திரிக்கு நல்லா திருவிழாவாக இருக்கும். நல்லா சிறப்பாக இருக்கும். அன்னதானம் எப்பயுமே அன்னதானம், வரவங்களுக்கு ஒரு ஆள் வந்தாலுமே அன்னதானம் இல்லாமலாம் இல்லை. என்னைக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னதானம் இருக்குது. எங்களால் முடிஞ்சதை வச்சு ஆளுகிட்ட கொஞ்சம் வசூல் பண்ணி இந்த கோயிலால் கட்டிக்கிட்டு இருக்கோம்.
எங்களால் முடிஞ்சதை வச்சு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அதையும் சொல்லு, இன்னொன்று சொல்லு. அப்படியே அவங்களால முடிஞ்சதா கொஞ்சம் எங்களுக்கு ஆமாம், உதவி பண்ணுறதுக்கு யாரால முடியுமோ உதவி பண்ணுங்க. இந்த கோயிலை கட்டுறதுக்கு அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். நினச்சதை முடிச்சு கொடுப்பாங்க. எல்லா சிவன் கோயில்லையும் மாதிரி இந்த கோயில்லையும் முன்னாடி நந்தீஸ்வரனுக்கும் அபதீஸ்வரனுக்கும் லிங்கத்துக்கும் அவங்க கையாலேயே பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவங்கள அலங்காரம் பண்ணிக்கலாம். சரி, அது ஒரு சிறப்புங்க. வந்தவங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும். சரிங்க சார். உள்ள பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் பையவே வந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஓம் சக்தி அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதுக்கும் முன்னாடி முத்தையா சுவாமி அப்படின்ற கோயில், முத்தையா கோயில் ஒரு கோயில் இருக்குது. அதையும் அந்த கோயிலும் கையோட பார்த்துருவோம். உள்ள நுழைஞ்சாலுமே இடது பக்கம் ஸ்ரீ நாகம்மாள் என்ற சாமி வச்சுருக்காங்க. அப்படியே இடது பக்கமே இன்னும் கொஞ்சம் ஸ்ரீ செல்வ விநாயகர். எல்லா கோயில் மாதிரி விநாயகருக்கு முக்கியத்துவமாக முதல் எடுத்துகிறாங்க. ஸ்ரீ கிரியம்மாள் சாமி அப்படின்னு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து மூலவரான ஸ்ரீ முத்தையா சாமி. வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கோயிலில். முத்தையா கம்பீரமாக இருக்கார் ஐயா. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரம் அது இருக்குது, தென்னை மரங்க ஃபுல்லாக இருக்குது. அது நடுவில் தான் அந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேனி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கற்பகலோகம் நாகேஷ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி வேணுமாப்பா கணேசா? தண்ணி